ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 4 லவங்கம், 3 பட்டை, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா கூடவே நீளமாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கும் போதே 3 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே கட் பண்ண 2 சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் எல்லாம் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு சின்ன கப் அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே 1/4 கப்பு தயிரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற 200 கிராம் மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் எப்பயுமே தண்ணி விடும். அது கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டதும் அதை நல்லா கலந்துக்கிட்டு அது கூடவே 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 கப்பு பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து பாதி லெமன் இதில் பிழிஞ்சுக்கலாம்.
அவ்வளோதான். குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.